தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பிரிசல்லா பாண்டியனின் வெற்றி உறுதி எனவும் அந்த வெற்றி பிரம்மாண்டமானதாக இருக்க வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பிரிசல்லா பாண்டியன் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் ராஜபாளையத்தில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான KT ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. அப்போது ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பிரிசல்லா பாண்டியனை KT ராஜேந்திர பாலாஜி அறிமுகம் செய்து வைத்தார். இதனையடுத்து ராஜபாளையத்தில் உள்ள மறைந்த பல்வேறு தலைவர்களின் சிலைகளுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜியுடன் இணைந்து வேட்பாளர் பிரிசல்லா பாண்டியன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பிரிசல்லா பாண்டியனுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆற்றல் மிகுந்த படிக்கப்பட்ட வழக்கறிஞர் அன்பு சகோதரி பிரிசல்லா பாண்டியன் நம்முடைய சட்டமன்றத்துடைய ஆதரவற்ற வேட்பாளராக இங்கே போட்டியிடுகிறார். தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவரை அதிக எப்படி இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்க வேண்டும், தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று இந்திய மக்கள் எண்ணுகிறார்கள். அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடியார் ஆட்சி வர வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். அதே போல் ராஜபாளையம் தொகுதியிலே இருக்கின்ற அதிகார மையம் மாற வேண்டும் என்று ராஜபாளையம் தொகுதி மக்கள் நினைக்கின்றார்கள். ராஜபாளையம் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஐயா முன்னோர் இயக்க தரம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் குறுக்கிட்டு வாழ்வாதாரத்தை அளித்திருக்கக்கூடிய ஒரு நச்சு கிருமியை கட்ட வேண்டும் சொன்னால் பிரிசல்லா பாண்டியன் போன்ற ஒரு படித்த வழக்கறிஞர் வர வேண்டும் என்று இறைவனுடைய கட்டளை. நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார். உங்களுடைய ஆதரவோடு அவருடைய வெற்றி பிரமாண்டமாக இருக்க வேண்டும். ஒரு அற்புதமான வெற்றி அதற்கு தாமரை சின்னத்திலே முத்திரையிட்டு சகோதரி பிரிசல்லா பாண்டியன் வெற்றி பெறுவீர்கள். அவரை பற்றி எனக்கு தெரிந்தே சொல்கின்றேன். ஒரு அற்புதமான ஒரு படித்தவர், எல்லோரையும் கனிவோடு பழகக்கூடிய ஒரு பண்பாளர், மற்றவர்களை மதிக்கக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டவர். அப்படிப்பட்டவர் நம்முடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளராக அதிமுக ஆதரவோடு இங்கே போட்டியிடுகிறார். நிச்சயமாக அவருடைய வெற்றி ராஜபாளையம் தொகுதிக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். இங்கு இருக்கின்ற மக்கள், தொழிலாளர்கள், விவசாய பெருமை மக்கள், நெசவாளர்கள், இங்கு இருக்கக்கூடிய மக்கள், உழைத்து பிழைக்கின்ற மக்கள், ஒரு ஆன்மீக பூமி ராஜபாளையம். உங்களை நம்பி உங்கள் வீட்டு பிள்ளையாக இங்கே வந்திருக்கின்றார். நம்மை நம்பி இங்கே போட்டியிடக்கூடியவர். இந்த தொகுதியில தான் இனிமேல் அவருடைய பிரவேசம் இருக்கும். ராஜபாளையம் என்பதை அவருடைய சட்ட அலுவலகமாகவும் கட்சி அலுவலகமாகவும் அவருடைய சட்டமன்ற அலுவலகமாகவும் இருக்கும் என்று சொல்லி அவருக்கு தாமரையும் இலையும் பிரிக்க முடியாத ஒரு கூட்டணி. இலை எங்க இருக்கிறதோ அங்கு தாமரை இருக்கும். தாமரை இல்லாமல் இலை இல்லை, இலை இல்லாமல் தாமரை இல்லை என்ற நிலையை உருவாக்குகிற விதமாக ஒட்டுமொத்தமாக அதிமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் அத்தனை பேரும் சகோதரி பிரிசல்லா பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை வெற்றி பெற செய்ய முடியும். உங்களை இருவருக்கும் கொண்டு